வணக்கம். சிறகடி காசு சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே ரவி ரொம்ப கோவமாக வீட்டுக்கு போகிறாரு. ஃபோன் பண்ணி ஸ்ருதியை வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. என்னடா அவசர அவசரமாக வர சொன்னி என்ன அப்படிங்கிறாங்க. என்னவா உங்கள் அப்பா உங்கள் அம்மா என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது, அது எனக்கு எப்போ தெரியும், அவங்க நினைக்கிது எனக்கு எப்படி கண்டுபிடிக்க தெரியும், எனக்கு தெரியாது, அந்தளவுக்குலாம் எனக்கு நாலேஜ் இல்லை அப்படிங்கிறாங்க. என்ன ஜோக் பண்ணிகிட்ருக்கியா அப்படிங்கிறாங்க. நீ பண்ணுறதாண்டா ஜோக் மாதிரி இருக்குது, உங்கள் அப்பா அம்மா என்ன நினைக்கிறாங்கன்னு என்கிட்ட கேட்டால் எனக்கு என்னடா தெரியும் அப்படிங்கும்போது, அப்போ முத்து வந்துடுறாரு. டே என்னாச்சு அப்படிங்கிறாங்க. முத்து என் அப்பாவும் உங்கள் அம்மாவும் ஓவராக பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறாங்க. டே என் அப்பா பண்ணது எல்லாமே ஓவராக தான் இருக்கும், என்னென்னு சொன்னால் தானே புரியும் அப்படிங்கிறாங்க. முத்து எதுவுமே சொல்லாமல் உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் ஓவராக பண்ணிகிட்ருக்காங்கன்னு எனக்கு என்ன தெரியும் அப்படிங்கும்போது மீனா வந்துடுறாங்க. சுதி என்னாச்சு அப்படிங்கிறாங்க. தெரில அப்படிங்கிறாங்க. ரவி நீங்கள் பார்க்கும் போதே கோபமாக தெரியுது, ஏதோ ஒன்று நடந்திருக்கு சொல்லுங்கள் ரவி அப்படிங்கிறாங்க. அண்ணே நான் மீத்து ரெஸ்டாரண்ட்டில் தான் வேலை பார்த்துட்ருக்கேன், நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ஸ்ருதி ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கும் போது கூட நான் வரல அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் நீ வரலன்ட்ட, நானும் ரெஸ்டாரண்ட் நடத்தி பார்த்தேன், எனக்கு அதில் போதுமான அனுபவம் இல்லை, அதனால் நடத்த முடியல, மூடிட்டேன், இப்போ அதுக்கு என்ன அப்படிங்கிறாங்க. இப்போ அது இல்லை பிரச்சனை, நான் வேலை பார்த்த ரெஸ்டாரண்ட்டை உங்கள் அப்பா அம்மா வாங்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா, அந்த மீத்து நல்லா நடத்துவாளே, என்ன நீ நடத்தியும் நீ சமைச்சியும் அங்கே ஒழுங்காக ஓடலையா அப்படிங்கிறாங்க. அது இல்லை, நான் அவங்களுக்கு கீழே வேலை பார்க்கணுமா, அதனால் அந்த ரெஸ்டாரண்ட் வாங்கிட்டாங்களா அப்படின்னா முத்து ஒரு மாதிரி ஏறாரு. முத்து உனக்கே கோவம் வருதில்ல, எனக்கு எவ்வளோ கோவம் வரும், அவங்க ரெஸ்டாரண்ட் வாங்குவாங்களாம், அந்த ரெஸ்டாரண்ட் நான் நடத்தணுமா, இன்னொருத்தவங்ககிட்ட சம்பளத்தை தானே வேலை பார்த்தீங்க, இங்கேயும் வேலை பாருங்கள், உங்களுக்கு சம்பளத்தை கூட்டி தரோம், அது போக நீங்களே வைக்கணும்னு வச்சுக்கோங்க அப்படின்னு மாதிரி பேசுகிறாங்க. அது எனக்கு ஆசையை காட்டணும்னு நினைக்காங்க, அதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஸ்ருதி என் புஞ்சாதி, அவள் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கும் போதே அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே நான் வரல அப்படிங்கும்போது, டேய் ரவி நீ பண்ணுறது நியாயம் இல்லை அப்படின்னு சொல்லி ஸ்ருதி சொல்கிறாங்க. நான் பண்ணது நியாயம் இல்லையா, அவங்க அப்பா அவங்க அம்மா பண்ணுறது நியாயமா அப்படிங்கிறாங்க. நீ அவங்கக்கிட்ட இதை சொல்லியிருக்கணும், என்கிட்ட சொல்லக்கூடாதுங்க தான் சொல்கிறேன் அப்படிங்க, அவங்ககிட்ட சொல்லிட்டேன் அப்படிங்க, முடிஞ்சிச்சு. இன்னும் அந்த ரெஸ்டாரண்ட் வேலை பார்க்கல, இப்போ என்ன பண்ண போகிற அப்படிங்கிறாங்க. வேறு ஏதாவது ரெஸ்டாரண்ட் தேடணும் அப்படிங்கிறாங்க. முத்து அப்படிங்கிறாங்க. என்ன ரவி அப்படிங்கிறாங்க. வரும்போது நான் சொன்னேன், உங்கள் முன்னாடி நான் வாழ்ந்து காட்டுறேன், கண்டிப்பாக நானும் தொழில் பண்ணி காட்டுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படிங்கும்போது, பண்ணலாண்டா அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, தம்பி எங்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது, நாங்கள் மாடியில் ரூம் கட்டுறதுக்கு பணம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுருக்கோம்ல, அதில் எவ்வளோ இருக்குன்னு தெரியல, எடுத்து தரேன், அதை வச்சுக்கோங்க ரவி, அதை வச்சு ஏதாவது பண்ண முடியுமான்னு பாருங்கள் அப்படிங்கிற. அண்ணி வேண்டாம் அண்ணி, நீங்களே ஹாலில் இருக்கீங்க, ரொம்ப சங்கடப்படுதீங்க அண்ணி, மழைக்கெல்லாம் வந்துச்சுன்னா ரூம்புக்குள்ளேயே குளிருது, இங்கே அப்படி இருக்குன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுது, வேண்டாம் அண்ணி நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கும்போது, சரிடா முடிஞ்சால் பாரு, இல்லைனா அண்ணி சொன்ன மாதிரி வாங்கிக்கோ அப்படிங்கிறாங்க. ரவியும் ஒவ்வொரு பக்கமாக ஏதோ ஒரு வகையில் ரெஸ்டாரண்ட் வச்சிடலான்னு சொல்லி லோனுக்கு அங்கங்கே அலையுதாங்க. எல்லா பக்கமே இந்த ஸ்ருதியோட அம்மாவும் அப்பாவும் பூந்து 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 அதை காலி பண்ணிகிட்டே இருக்காங்க. ரவியால் லோனே வாங்க முடியல. ஒரு கட்டத்தில் மனம் நொந்து போய் மாடியில் உட்காந்துருக்காரு. அப்போ பின்னாடி போன முத்து என்னடா ஒரு மாதிரி இருக்கா அப்படி, மனசுக்கே சரியில்லடா அப்படிங்கும்போது, மனசுக்கே சரியில்லை அப்படின்னு சொல்லி தண்ணியெல்லாம் வாங்கிட்டு வராரு. சாப்பிடுங்கடா அப்படிங்கிறாங்க. டேய் என்னடா இப்படி ஆகிட்டா அப்படிங்கும்போது, பெரிய உரியாக இருக்குது, இன்ஸ்டால்மெண்ட்டில் நிறைய பேர் பணத்தை கொடுத்தாங்க, இப்போ பொருள் நான் கொடுக்கல, கடையும் என்னை விட்டு போயிட்டதுனால இவங்க என்கிட்ட பணத்தை கொடுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க, நான் ஒரு இடத்துக்கும் வேலை தேடி கூட போக முடியல அப்படிங்கும்போது, இந்த காசு எது அப்படிங்கும்போது, ரோகிணி ஏதோ பார்லர் வேலை போயிட்டு வந்தாலும் அந்த காசு அப்படிங்கிறாங்க. டேய் அன்னி காசுலேயே வாங்கிட்டு வருவியாடா அப்படிங்கும்போது, எனக்கு வேறு வழி தெரிலடா அப்படிங்கும்போது முத்து சொல்கிறாரு, ஒவ்வொரு வாட்டியும் நீ பெரிய பிஸ்னஸ்மேன் சொல்லிகிட்டு இருப்பேன், இதே மாதிரி நீ ஒரு வியாபாரத்தை பார்த்தா கூட பெரிய ஆளாக இருப்பியடா, இந்த பிஸ்னஸ்மேன் சொல்லுறது அக்கறையே நீ வேலையில் காமிச்சிருக்கலாமே அப்படிங்கும்போது, டே அதான் போயிடுச்சே, கடை என்னோட்டு போயிடுச்சே, இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது, இங்கே பாரு உன் அளவுக்கு ரவியோ நானோ படிக்கலை, நீ நல்லா படிச்சிருக்க, நல்ல ஒரு இடத்துல வேலையை தேடு அப்படிங்கும்போது, டேய் நான் வேலையை தேட விரும்புகிறேன்டா, ஆனால் நான் ஒரு வேலைக்கு போகிற ஆளுக்கு என்னோடய அறிவு வேணும்ல அப்படிங்கிறாங்க. ரவி சொல்கிறார், இதாண்டா உன்கிட்ட இருக்க பிரச்சனை, யாராக இருந்தாலும் சரி தான், நம்மளுக்கு வேலை தராங்களா அப்படிங்கிறது மட்டும் பாரு, நம்மளோட கூட படிச்சிருக்கணும் வைக்கணும்னா நம்ம அதுக்கு வாய்ப்பே இல்லை, அதை பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. நீ இதுக்கிட்ட கவலையாக இருக்க என்னன்னா, ரவி அவரோட இதை சொல்கிறாரு. முத்து மட்டும்தான் நார்மலாக இருக்கார். முத்து நீ மட்டும் எப்படி எப்போவுமே நார்மலாக இருக்க அப்படிங்கும்போது, இல்லை என் ஒய்ஃப் எனக்கு ரொம்ப கொடுத்து வச்சுவா, என்ன கேட்டால் நான் மனசங்கடமாக இருக்கும்போது அவளுக்கே என்ன இருக்குன்னு புரிஞ்சுப்பா, அதை அப்படி மேனேஜ் பண்ணி போயிடுறது தாண்டா, ஆரம்பத்துலலாம் எப்படி இருந்திருப்போம் உங்களுக்கு தெரியுமில்ல, இப்போ மீனாக தான் எல்லாம் சரி வச்சுருக்கா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது முத்தக்காங்களின் மாடிக்கு வந்தவங்க மீனா பற்றி பெருமையாக பேச செஞ்சுக்கிட்டே கிளம்பி வராங்க. இங்கேயும் ரவியக்காங்கன்னு சொல்லி ஸ்ருதி மாடிக்கு வந்திருக்காங்க. மனோஜ்காங்களும் அவங்களும் வந்துடுறாங்க. 3 பேர் மாடிக்கு வராங்க. வந்தோடனே இவங்க தண்ணி சாப்பிட்றத பார்த்துட்டு என்ன இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க வச்சிட்ருக்கீங்க அப்படிங்கும்போது, மீனா நான் எதுவும் பண்ணல, மனோஜ் தான் அப்படிங்கும்போது, ஆமாம் நான் தான் பண்ணேன், நீ என்ன மன்னிச்சிரு அப்படிங்கும்போது, மனோஜ்
உங்கள் மனசில் எவ்வளோ கவலை இருக்குன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுது. நான் ஒன்றும் நினைக்கல, கீழே போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க ஸ்ருதிட்ட, வந்தாங்க வந்து இது பண்ணுறது தப்புன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஏங்க இனிமேல் இது பண்ணாதீங்க. ஒருத்தங்க உங்கள் அண்ணன், ஒருத்தவங்க உங்கள் தம்பி, அவங்களுக்கு நீங்கள் புத்தி சொல்லணுமே தவிர்த்து நீங்கள் அவங்க கூட சேர்ந்து சாப்பிடக்கூடாது அப்படிங்கும்போது, அதுவும் சரி தான், டே ரவி வேணாண்டா அப்படிங்கும்போது மனோஜை கொடுத்துட்டு அப்படி கிளம்பிடுறாங்க. அப்போ ரவியை எவ்வளவோ சொல்லி பார்க்குறாரு, ரவி போய் தூங்குடா நேரம் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. மனசே சரியில்லைடா, வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறோன்னு தெரியல, கடையாக நம்ம வேலை தேடணும். அந்த மீது மாதிரி மற்ற இடத்துல செட் ஆகுமான்னு தெரியல. எங்கள் ரெஸ்டாரண்ட்டை பொறுத்த மட்டும் நான் தான் எல்லான்னு சொல்லுவாங்க. இன்னொரு இடத்துல போய் இன்னொரு ஆள் கீழே நின்று வேலை செய்யணும். அதை நினச்சி பார்க்கும்போதே கஷ்டமாக இருக்குது. நம்ம என்ன தான் பண்ணாலும் அவங்கள திருப்திப்படுத்தணும், நம்மளுக்கு மேலே உள்ள வேலை செய்கிறவரை. என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது, பேசாமல் நீனே ஆரம்பியண்டா அப்படிங்கும்போது, அதுக்கு எங்கே பணம் இருக்குது, நான் தான் அலைஞ்சு பார்க்குறேன், ஒன்றும் நடக்க மாட்டாங்குதே அப்படிங்கும்போது, ரவி எவ்வளோ தேவைப்படும் அப்படிங்கிறாங்க. உடனே எப்படின்னாலும் கொஞ்சம் பணம் தேவை, ரெஸ்டாரண்ட் வச்சா பெருசாக வச்சா தேவைப்பட தான் செய்யும் அப்படிங்கிறாங்க. ரவி உங்கள் மாமன்ட்ட நீ சொல்லுற மாதிரி சின்னதாக நான் தள்ளுவண்டி கடை கூட வச்சு பொழைச்சிக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கேன், சின்னதாக வைக்கிறதா இருந்தால் எவ்வளோ வரும் அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிறாங்க. ரவி நான் ஒன்று சொல்லுவேன், சொன்னால் கோவப்பட்டுக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. நீ சொல்கிறத நான் சொல்ல போகிறேன், பழைய பஸ்ஸு ஏதாவது இருக்கும்ல, அதை நம்ம வேலைக்கெல்லாம் பார்த்து ஏன் நடமாடும் மொபைல் ரெஸ்டாரண்ட் மாதிரி வைக்கக்கூடாது அப்படிங்கும்போது, முத்து சூப்பர் யோசனை, ஒரே ஆள் மட்டுமே அதை செய்ய முடியாது. இப்போ இதே ஒரு ரெஸ்டாரண்ட்னா 4 பேர் வேலைக்கு போடலாம். மொபைல் ரெஸ்டாரண்ட்டுங்கும் போது வராங்களான்னு தெரில, நம்மளே பண்ணது மாதிரி இருந்துச்சுன்னா அதில் வர வருமானத்தை நம்ம ஷேர் பண்ணிக்கலாம், நம்ம 2 பேரும் பார்ட்னராக பண்ணுவோமா அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாரு. முத்துட்ட ரவி சொல்கிறாரு. உடனே சரி பண்ணுவோம், அப்பாட்ட இதை சொல்லிடுவோம் அப்படிங்கிறோம். சரி காலைல சொல்லுவோம் அப்படிங்கிறாங்க. விடிஞ்சோடனே இந்த கதையை அண்ணாமலைகிட்ட சொல்கிறாங்க. அண்ணாமலைக்கு ரொம்ப சந்தோஷம். விஜயாவுக்கு ரொம்ப கடுப்பு. டேய் ரவி, நீ இவ்வளோ படிச்சிருக்க, இந்த தொழில் உனக்கு இவ்வளோ அனுபவம் இருக்குது, அந்த முத்துக்கு அந்த ரெஸ்டாரண்ட்டை பற்றி ஒன்றுமே தெரியாது, அவன் ஏதோ சொன்னான்னு சொல்லி பழைய பஸ்ஸை விலைக்கு வாங்கி அதில் நீங்கள் மொபைல் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறீங்கடா, அது சரியாக வருமா? இப்போ போட்டி உலகம் எப்படிலாம் போயிட்டுருக்கு அப்படிங்கும்போதேம்மா, போட்டி தான், சுருதியோட அப்பாட்ட நான் சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக நான் பெரிய ஆளாக வந்து தீர்வேன்னு சொல்லிட்டு அப்படிங்கும்போது, போடா நீ, அங்கே கோடிக்கணக்கான ரூபா சொத்து இருக்குது, அந்த சொத்துக்கு ஒரே அதிபதி சுருதியும் நீனும் தான், அவங்க உன்னைய கையில் எடுக்க அவங்க சொல்ல நீங்கள் கேட்குற மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு தான் அந்த ரெஸ்டாரண்ட்டே வாங்கியிருக்காங்க. அது உனக்கு புரியாமல் நான் அவங்களுக்கு போட்டியாக நான் பண்ண போகிறேங்கிற இந்த முத்து மீனாவை பேச்ச கேட்டுட்டு நீ ரொம்ப போயிட்டுருக்க, ஒழுங்கு மரியாதையாக அவங்க சொல்ல கேளு அப்படிங்கும்போது அண்ணாமலை சொல்கிறாங்க. விஜயா, ஒன்னியம் மாதிரியோ மனோஜ் மாதிரியோ குறுக்கு வழியில் முன்னேறணும்னு முத்து நினைக்க மாட்டான், ரவின்னு நினைக்க மாட்டாங்க. நேர் வழியில் போவாங்க. வெற்றி வேறாததுக்கு கொஞ்சம் லேட்டாகும், ஆனால் வந்தே தீரும். அது அவங்க தீர்க்கமான முடிவில் இருக்காங்க. ரவி, முத்து, நீங்கள் 2 பேருமே வலுவாக தொழில் பண்ணுங்கள், அப்பாவோட சப்போர்ட் எப்போவுமே இருக்கும். நான் உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனால் நீங்கள் அதை வாங்க மாட்டேறீங்க. இப்போ எனக்கு அரியர் பணம் கொஞ்சம் வந்திருக்கு, நான் 8 வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை எழுந்திரிச்சு போய் ஒரு 3 லட்ச ரூபாய் கொடுக்காங்க. உடனே முத்து ரவியும் வேண்டவே வேண்டாங்க, இல்லை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாங்க. உடனே மீனா அந்த உண்டியில் எடுத்து கொடுக்குறாங்க. ரவி, இதில் எவ்வளோ இருக்குன்னு தெரியாது அப்படிங்கும்போது விஜயா சிரிக்கிறாங்க. ஆமாம், இதில் பல லட்சம் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அத்தை நீங்கள் சொல்லுவது சரி தான், எப்படியும் அதில் ஒரு 3 லட்ச ரூபா இருக்குன்னு நினைக்கிறேன், அதை வேணால் அந்த உண்டியில் வேணால் ஓப்பன் பண்ணி போகிறாங்க அப்படிங்கிறாங்க. ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க, 3.5 லட்ச ரூபா இருக்குது. ரவி சொல்கிறாரு, 6.5 லட்ச ரூபா இருக்குது, இதை வச்சு பண்ணிடலாமா முத்து அப்படிங்கும்போது, அழகாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏலம் வர ஒரு பழைய வண்டி எடுக்காங்க. எடுத்து ஒரு ஷாப்பில் கொடுத்து அதை டிங்கரிங்லாம் பண்ண சொல்லுவாங்க. அதெல்லாம் பண்ணி ஒரு மொபைல் ரெஸ்டாரண்ட் மாதிரி ரெடி பண்ணிடுறாங்க. முத்து எங்கே விட்டு இது பண்ணலாம் அப்படிங்கும்போது, ஆட்கள் எங்கே அதிகமாக கூடுதாங்களோ அங்கே விட்டுட்டு ரெகுலராகவே நம்மளுக்கு ஒரு ஓரஞ்சாரமாக விட்டுக்கிட்டு அதிலே தொழில் பண்ணுற மாதிரி பார்ப்போம். நம்மளுக்கு இதுக்கு வாடகை எதுவும் கிடையாது, இங்கேருந்து வண்டிக்கு எண்ணெயை போட்டு கொண்டு விடணும், விட்டுட்டு வியாபாரத்தை பார்த்துட்டு வீட்டுக்கு கொண்டு வர வேண்டியது எவ்வளோ தானே அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான், நம்ம வீட்டு முன்னாடி தான் இவ்வளோ இடம் இருக்குல்ல, வியாபாரத்தை பார்த்துட்டு கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறாங்க. உடனே அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு கடையை ஓப்பன் பண்ணணும். என்ன பேர் வைக்க போகிறாங்க, எது பேர் வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா முழிக்கிறாங்க. முத்து ரவிட்டு சொல்கிறாங்க, அம்மா பேர் வச்சுருமாடா அப்படிங்கும்போது விஜயா நினைக்கிறாங்க, ஏற்கனவே சம்மந்திக்கு நம்மளை பிடிக்க மாட்டேங்க, ரவியும் சுருதியும் அங்கே அனுப்புதுன்னு சொல்லுதோம், அனுப்பவே மாட்டேங்கன்னு சொல்லிட்டு இதில் நம்ம பேர் வச்சு நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ரவி என் பேர்லாம் வைக்காதீங்க, நான் சொன்னதை நீ கேட்க மாட்டேங்க, என் பேர் எதுக்கு வைக்கணும் அப்படிங்கும்போது முத்து சொல்கிற, அதுவும் சரி தான், ஓம் பேரையும் சுருதி பேரையும் போட்டு வை அப்படிங்கிறாங்க. சரி ரைட் அப்படின்னு சொல்லி சுருதி ரவி ரெஸ்டாரண்ட்னு சொல்லி ஆரம்பிச்சிடுறாங்க. அதில் பார்ட்னர் முத்தும் ரவியும் பார்ட்னரு, மீனாவும் சுருதியும் அவங்களால கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க. ரெகுலராக ஒரு இடத்துல கொண்டு விடுதாங்க. அந்த சாப்பாடை சாப்பிட்டு பார்த்துட்டு நிறைய பேருக்கு ரொம்ப சூப்பராக பிடிக்குது. அங்கே சுருதியோட அப்பா வாங்கின ரெஸ்டாரண்ட்லேருந்து சாப்பாடு நல்லன்னு சொல்லிட்டு ரவி நடமாடும் மொபைல் ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காருல, அங்கே சாப்பிட போகிறாங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட வாசுதேவன் அங்கே பார்க்குறாரு,
ஒரு வண்டியில் பழைய வண்டியை எடுத்து அதில் வந்து சாப்பாட்டு கடை மாதிரி ரெடி பண்ணி ஹோட்டல் மாதிரி வச்சுருக்காங்க. இதை பார்த்துட்டு சுதாவுக்கு ஃபோன் பண்ணுதாங்க. இங்கே பாரு, உன் மருமகனை எப்படியாவது நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடலான்னு பார்த்தாக்கா, உன் மருமகன் அந்த முத்து கூட சேர்ந்துக்கிட்டு ஒரு வண்டியை வாங்கி இங்கே பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கான், அவன் மகளும் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா, இதை சுருதி சொல்லவே இல்லை அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க சுதாவும் ஒரு காரை பிடிச்சி அந்த இடத்துக்கு வராங்க. அங்கே அதிக கூட்டமாக நல்லா வியாபாரமும் போயிட்டுருக்கேங்க. இப்படி பண்ணிகிட்ருக்காங்களே பாருங்கள், சுருதி ரவியும் பேர் வச்சுருக்காங்க, நம்ம சொந்தக்காரங்களாம் பார்த்தா என்ன வருது அப்படிங்கும்போது உன் சம்மந்தி ஃபோன் பண்ணி நாளைக்கு வீட்டுக்கு வர சொல்லு அப்படிங்கிறாங்க. விஜயாவுக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. என்ன சம்மந்தி வர சொன்னீங்களா அப்படிங்கிறாங்க. வரதான் சொன்னோம் சம்மந்தி, ரெஸ்டாரண்ட்டை வந்து மாப்பிள்ளை நடத்துவார்னு சொல்லி தான் நாங்கள் ரெஸ்டாரண்ட் இங்கே வாங்கினோம். எங்களுக்கு ரெஸ்டாரண்ட் ஏகப்பட்டது வந்து கேரளா மற்ற இடத்துலலாம் இருக்குது. ஆனால் மாப்பிள்ளை எங்கள் சொத்து எதுவுமே வேண்டான்ட்டார். தான் வேலை பார்த்த ரெஸ்டாரண்ட்டையாவது வச்சு பாருங்க, தான் இதை வாங்கினோம். இப்போ இதுக்கு வர மாட்டாரு. அந்த முத்து கூட இப்போ சேர்ந்துக்கிட்டு ஒரு வண்டியில் போய் ஒரு கடை வச்சுக்கிட்டு இருந்தால் எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். எங்கள் சொந்தக்காரங்க பூரா கேட்காங்க, ரொம்ப சங்கடமாக இருக்குது. அதனால் நீங்கள் அதை நடத்தக்கூடாதுன்னு சொல்லுங்கள். அந்த முத்தே அந்த வண்டியை வச்சு நடத்திட்டு போட்டோம். என் ரெஸ்டாரண்ட் சாவி எப்படிங்க, இதை கொண்டு உங்கள் பையன்கிட்ட கொடுங்க அப்படிங்கிறாங்க. சம்மந்தி நான் கொடுத்தா வாங்கிப்பான் அப்படின்னு சொல்லி ரெஸ்டாரண்ட் சாவி வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க. ஏங்க எல்லார்ட்டையும் பேசணும் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வர சொல்லி, ரவி இந்த சாவியை போட்டுறா அப்படிங்கிறாங்க. என்ன சாவிம்மா, பீரோ சாவியா அப்படிங்கிறாங்க. பீரோ சாவி கிடையாது, இது ஒரு ரெஸ்டாரண்ட்டோட சாவி அப்படிங்கிறாங்க. ரெஸ்டாரண்ட் சாவியா? நான் தான் மொபைல் ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கேன், நானும் முத்தும் சேர்ந்து. ஆமாம், நல்லா வச்சிங்க. உன் மாமனார் வந்து நீ இது நடத்துறது அவருக்கு சங்கடமாக இருக்குது, 4 பேர் ஒரு மாதிரி நினைப்பாங்கன்னு நினைக்காரு. அதனால் உனக்கு அவர் கடையோட சாவி தந்துருக்காரு, நீனே வச்சுக்கணுமா? இன்னும் முத்து கூட சேர்ந்து அந்த மொபைல் ரெஸ்டாரண்ட் நடத்தக்கூடாதான் அப்படிங்கும்போது, அங்கே வியாபாரம் இல்லைன்னு சொல்லிட்டு அதில் வேலை பார்க்குறவங்க சொன்னாங்க. அதனால் இந்த கடையை எங்கிட்ட தந்து சமாளிக்கலான்னு பார்க்காரா? அது நடக்கவே நடக்காது. அவருக்கு முன்னாடி நான் முன்னேறி காட்டுதேன், சொன்னது தான் அப்படிங்கும்போது அண்ணாமலை சொல்கிறாங்க. இங்கே பாரு விஜயா, பணத்துக்கோ பொருளுக்கோ ஆசைப்படுறவன் முத்தும் கிடையாது, ரவியும் கிடையாது. ஒரு காலம் அது நடக்காது. அந்த சாவி ஏன்ட்ட கொண்டா, நான் எப்படி கொடுக்கணும் ஏது கொடுக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சாவி வாங்கிட்டு அண்ணாமலை பரசை கூப்பிட்டு போகிறாரு. போயிட்டு என்ன வாசுதேவன் அப்படிங்கிறாங்க. என்ன அண்ணாமலை வீட்டில் வந்து பேர சொல்லலாம் கூப்பிடுற அளவுக்கு ஆயிடுச்சு. ஓ, நான் உன் சம்மந்தி ஆகிட்டேனோ, முன்னாடி சார்னு அப்படி பம்புவேன் அப்படிங்கும்போது, சார் நான் யார்ட்டையும் பம்புனது கிடையாது, சாருன்னு சொல்லி ஒரு வணக்கம் வைப்பேன், நீங்கள் சாராக நடந்துக்கிட்டது இல்லை, அவ்வளோதான். என் பையன் மேலே 2 பேரையும் பணத்தை ஆசை காட்டி இழுத்துடலான்னு பார்த்தீங்களா, ஒரு காலம் நடக்காது. சரிதானே? உன் சாவி எப்படி ஒழுங்காக ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் திறக்க முடிஞ்சால் துற, இல்லை யார்ட்டையும் கை மாற்றி விட்டு போ. ஒரு நாள் பாரு, இதே ரெஸ்டாரண்ட்டை என் பையன் மாதிரி விலைக்கு வாங்கி காட்டுவானுவா அப்படி. ஆமாம் காட்டுவானுவான். அது சின்ன வண்டியில் 10க்கு 10 ரூமில் வந்து மொபைல் ரெஸ்டாரண்ட்னு சொல்லி 4 பேருக்கு இட்லி விற்றா போதும் போலுக்கு. அந்த ஆள் பெரிய ரெஸ்டாரண்ட் வச்சுக்க முடியுமா? நடக்குமா அது? ரெஸ்டாரண்ட் வாங்கினா எத்தனை லட்சம் எத்தனை ஆட்களை வந்து பிடிக்கணும் தெரியுமா அப்படிங்கிறாங்க. எல்லாமே என் பையங்க பண்ணுவாங்க, நீ பொறுக்க தான் போகிற, பார்க்க தான் போகிற அப்படிங்கிறாங்க. உடனே அது நடக்கவே நடக்காது அப்படிங்கிறாங்க. நடத்தி காட்டுவான் அந்த அண்ணாமலை, என் பையன்மாருக்கு நான் சப்போர்ட்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. உடனே பரசு, சார் பாருங்கள் சார், உங்களுக்கு கீழே வேலை பார்த்து அண்ணாமலை கரெக்டாக இருக்காங்க, பையங்களை கரெக்டாக வளர்த்துருக்காங்க, அவங்க பெரிய ஆளாக வருவாங்க, நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. என் வீட்டில் பையன் மாதிரி யாரும் இல்லை, பையன் மாதிரி இருக்க வேண்டிய இடத்துல முத்து இருந்து நடத்தி என் வீட்டு கல்யாணத்தையும் நடத்தினா அப்படி எதுலேயுமே பொறுப்பாக செஞ்சு விடுவாங்க. நீங்கள் வேணாலும் பாருங்கள், அண்ணாமலை சொல்லிட்டு போகிறாரு, லேசாக சொல்லிட்டு போகிறாருன்னு நினைக்காதங்க, கண்டிப்பாக இது நடக்கும் அப்படிங்கிறாங்க. நீ அவங்களோட சேர்ந்து ஒரு வீணாக போனவன், நீ வந்து சொல்கிற நான் கேட்கணும், ஒழுங்காக கிளம்பிடு அப்படிங்கிறாங்க. உடனே பரசு வெளில வந்து, அண்ணாமலை கலக்கிட்ட, நீ கண்டிப்பாக முத்தும் ரவியும் சாதிப்பாங்க, நான் கூட அங்கே போனால் அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுதேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பரசுக்கு தெரிஞ்ச ஆட்களெல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து சாப்பாடு நல்லாயிருக்குன்னு தெரிஞ்சவங்களான்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சின்ன சின்ன கல்யாண விசேஷம் அந்த மாதிரி ஆர்டருக்கெலாம் வந்து இந்த இடத்துல தொடர்பு கொள்ளுங்கன்னு சொல்லி நிறைய பேர்கிட்ட சொல்கிறாங்க. அதேமாதிரி ரவி சாப்பாடை நிறைய பேர் சாப்பிட்டுட்டு, மீனா சமையலும் நல்லா சாப்பிட்டுட்டு நிறைய பேருக்கு பிடிச்சி போகுது. கல்யாணத்துக்கு சுவிசேஷ நாட்களுக்கு கண்டிப்பாக உங்களை கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஃபோன் நம்பர் வாங்கிட்டு போகிறாங்க. அதே மாதிரி ஆஃபரும் கொடுக்குறாங்க. இவங்களுமே சமைச்சு கொண்டு அவங்க வீட்டிலேயே கொண்டு கொடுத்துட்றாங்க. அதன் மூலமாக இவங்களுக்கு நிறைய வருமானம் வருது. நிறைய வருமானம் வந்ததுன்னு அடிப்படையில் ஒரு கடையை வாடகைக்கு எடுத்து உண்மையிலேயே ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டாக ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு எல்லாரையும் கூப்பிடும்போது வாசுதேவனையும் சுதாவையும் கூப்பிட்றதுக்கு அண்ணாமலையே கிளம்பி போகிறாரு. என்ன வாசுதேவன், என் பையன் மாதிரி இந்த மொபைல் ரெஸ்டாரண்ட்டோடு நின்றுவாங்க, அவ்வளோதான், இதெல்லாம் பாச்சா பிழைக்காது அப்படி இப்படின்னு சொன்னீங்க. இப்போ என் பையன் மாதிரி உங்களுக்கு ஏற்றாப்புலே ஒரு ரெஸ்டாரண்ட்டை துவங்கிட்டாங்க. போகிற போக்கில் பாருங்கள், உங்கள் ரெஸ்டாரண்ட் விலைக்கு வாங்குறாங்களா வாங்கலையான்னு பாருங்கள், நீங்களே கொடுத்துட்டு போவீங்க பார்த்துப்போங்க அப்படிங்கிறாங்க. இங்கே வாசுதேவன் ரொம்ப கடுப்பில் நிற்காங்க. சுதாவுக்கும் ஒன்றுமே ஓடலை. இனிமேல் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் கொஞ்சம் மறக்காமல்
லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.